என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றான். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அப்டைன் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார் த ஃபாலோயிங் சிக்னல் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏடி இன்ட்டு யூ ஆஃப் டி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சொல்யூஷன் பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலா எழுதுவோம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி x of t e power minus j omega t dt. இப்போ x of t எங்கே இருக்குது? இந்த கொடுத்துருக்காங்க e power minus at u of t. u of t வந்தாலே நமக்கு லிமிட் வந்து என்ன, எதுலேருந்து எது வரையும் அப்படின்னு தெரியும், 0 to 1. u of t ஓட வேல்யூ வந்து என்னது? 1. அப்போ e power minus at u of tக்கு பதிலாக 1 வரும். e power minus j 0 to infinity. u of t கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 1 for t greater than or equal to 0, 0 t less than 0. இப்போ 1 for t greater than 0ன்றது 0 to infinity e power minus at இது 1 e power minus j omega t dtன்னு வரும். இப்போ ரெண்டுமே பவரில் கீழே சேமாக தான் இருக்குது. அப்போ பவரில் என்ன பண்ணி எழுதலாம்? சேர்த்து எழுதலாம். அப்போ 0 to infinity e power minus at minus j omega t டின்னு எழுதுவோம். இதில் டீன்ற டேர்ம் வந்து காமனாக வெளில எடுத்துரும், அண்ட் மைனஸையும் வெளில எடுத்துடலாம். இன்டெக்ரல் 0 to infinity e பவர் மைனஸ் ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா டி டிடி. இதை இன்டெக்ரல் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, இ பவர் மைனஸ் ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா இன்ட்டு டி டிவைடட் பை மைனஸ் ஏ ப்ளஸ் ஜே ஒமேகான்னு வரும். இப்போ லிமிட் வந்து என்ன வரும்? 0 to இன்ஃபினிட்டிவ். ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ இ பவர் மைனஸ் ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா டீக்கு பதிலாக இன்ஃபினிட்டிவ் டிவைடட் பை மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா மைனஸ் இ பவர் மைனஸ் ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா இன்ட்டு டீக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? 0 டிவைடட் பை மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா. இந்த இன்ஃபினிட்டியால் மல்டிப்ளை பண்ணோன்னா இ பவர் இன்ஃபினிட்டின்னு வரும். எனிதிங் பவர் இன்ஃபினிட்டியோட இ பவர் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 0. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இ பவர் 0வோட வேல்யூ என்ன? இதோட மல்டிப்ளை பண்ணோன்னா 0 ஆயிரும். இ பவர் 0வோட வேல்யூ 1 டிவைடட் பை ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா. இதான் வந்து எதுக்கான வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான வேல்யூ. அப்போ எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? 1 டிவைடட் பை ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா. இதான் வந்து எக்ஸ் ஆஃப் டிக்கான ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். செகண்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபைண்ட் த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார் எக்ஸ் ஆஃப் டி. எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏ மாடலஸ் டி கம்மா ஏ கிரேட்டர் தேன் 0 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? இ பவர் மைனஸ் ஏ மாடலஸ் டி ஏ கிரேட்டர் தன் 0 கொடுத்துருக்காங்க. இதுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்முக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா, எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. இப்போ வந்து இ பவர் மைனஸ் ஏ மாடலஸ் டின்னு கொடுத்துருக்காங்க. மாடலஸ் டியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் டின்னு எழுதலாம். இப்போ ப்ளஸ் டின்னு இருக்கும்போது லிமிட் வந்து எதுலேருந்து எது வரையும் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, லிமிட் வந்து மைனஸ், அதாவது ப்ளஸ் டி லிமிட் இருக்கும்போது லிமிட் வந்து எதுலேருந்து எது வரையும் அப்படி வரும்னு பார்த்தோன்னா 0 to இன்ஃபினிட்டின்னு வரும். இதே மைனஸ் டீன்னு இருக்கும்போது லிமிட் வந்து எங்கேருந்து எது வரையும் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0ன்னு வரும். இப்போ லிமிட் எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு 0 மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 இ பவர் மைனஸ் ஏ. அப்போ வந்து டீயோட வேல்யூ என்ன வரும்? மைனஸ் டி e பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. நெக்ஸ்ட் லிமிட் என்ன? 0 to இன்ஃபினிட்டிவ் இ பவர் மைனஸ் ஏ. அப்போ வந்து டி வந்து என்ன வரும்? ப்ளஸ் டீன்னு வரும். இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. இப்போ இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 இ பவர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏடி ஆயிரும். இங்கே இ பவர் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? மைனஸ் ஜே ஒமேகா டின்னு சேர்த்து எழுதலாம். இன்டெக்ரல் 0 to இன்ஃபினிட்டி இங்கே இ பவர் மைனஸ் ஏடி மைனஸ் ஜே ஒமேகா டி டிடின்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ரெண்டுத்துலையுமே டீயை காமனாக வெளில எடுக்கிறோம்.
அப்போ இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 e பவர் a மைனஸ் j ஒமேகா இன்ட்டு t dt ப்ளஸ் இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி e பவர் இதில் மைனஸ் டீயை வெளில எடுக்கலாம். அப்போ a ப்ளஸ் j ஒமேகா இன்ட்டு t dtன்னு வரும். இப்போ இன்டெக்ரல் பண்ணனா e பவர் a மைனஸ் j ஒமேகா இன்ட்டு t டிவைடட் பை a மைனஸ் j ஒமேகான்னு வரும். லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0. இந்த சைட் பார்த்தோன்னா e பவர் மைனஸ் ஆஃப் a ப்ளஸ் j ஒமேகா டிவைடட் பை மைனஸ் ஆஃப் a ப்ளஸ் j ஒமேகா லிமிட் வந்து 0 டு இன்ஃபினிட்டின்னு வரும். இப்போ வந்து லிமிட்டுக்கு வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது டீக்கு வந்து லிமிட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டீக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் டிவைடட் பை a மைனஸ் j ஒமேகா. நெக்ஸ்ட்டு மைனஸ் e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும் டிவைடட் பை a மைனஸ் j ஒமேகா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஃபஸ்ட்டு மைனஸ் அப்போ e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டிவைடட் பை மைனஸ் ஆஃப் a ப்ளஸ் j ஒமேகா. நெக்ஸ்ட்டு மைனஸ் 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம் டீக்கு பதிலாக. அப்போ e பவர் 0 divided by minus of a plus j ஒமேகான்னு வரும். இப்போ இந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த டேர்மும் சம் 0 ஆயிரும். சிமிலராக இங்கேயும் e பவர் இன்ஃபினிட்டி இருக்கனால இந்த டேர்ம் 0 ஆயிரும். e பவர் 0வோட வேல்யூ 1 வரும். அப்போ 1 டிவைடட் பை a மைனஸ் j ஒமேகா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை a ப்ளஸ் j ஒமேகான்னு வரும். இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுப்போம். அப்போ a மைனஸ் j ஒமேகா ப்ளஸ் a ப்ளஸ் j ஒமேகா டிவைடட் பை a ஸ்கொயர். இப்போ a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு வரும் j ஒமேகா ஸ்கொயர். இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 2a டிவைடட் பை a ஸ்கொயர். j ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் -1. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 2a டிவைடட் பை a ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். இதான் வந்து இதுக்கான ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். தேர்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்டைன் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு டி இ பவர் மைனஸ் ஏடி யூ ஆஃப் டி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபார்முலா எழுதிக்கும். ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. யூ ஆஃப் டினால என்ன சொல்லியிருக்கேன், லிமிட் 0 டு இன்ஃபினிட்டிவ் தான் வரும். நம்ம டேரெக்டாகவே இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கலாம். 0 டு இன்ஃபினிட்டிவ் எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக டி இ பவர் மைனஸ் ஏடி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடின்னு வரும். இது ரெண்டும் சேமாக இருக்குது, அதனால் பவரில் சேர்த்து எழுதிக்கலாம். 0 டு இன்ஃபினிட்டிவ் டி இ பவர் மைனஸ் டீயை வெளில எடுத்துகிட்டு எழுதிக்குவோம். அப்போ ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா இன்ட்டு டி டிடி. இது எந்த மெத்தடில் இருக்குன்னா யூவி இன்டெக்ரல் யூவி ஃபார்முலா மெத்தடில் இருக்குது. அப்போ யூ இன்டெக்ரல் வி மைனஸ் யூ டேஷ் டபுள் இன்டெக்ரல் வி இந்த மெத்தடில் வந்து நம்ம எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா டி இன்டெக்ரல் இ பவர் மைனஸ் ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா டி டிடி மைனஸ் ஃபஸ்ட்டு டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1 வரும். நெக்ஸ்ட்டு டபுள் இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா இன்ட்டு டி டிடி லிமிட் 0 டு இன்ஃபினிட்டிவ். இப்போ ஃபஸ்ட்டு டி இன்ட்டு ஃபஸ்ட் டைம் இதை இன்டெக்ரல் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், இ பவர் மைனஸ் ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா டிவைடட் பை மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஜே ஒமேகான்னு வரும். மைனஸ் 1 இன்ட்டு இன்டெக்ரல் ஃபஸ்ட் டைம் இன்டெக்ரல் பண்ணனா இந்த வேல்யூ வரும். இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா டி டிவைடட் பை மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா 0 டு இன்ஃபினிட்டிவ். இதை அப்படியே வச்சுக்குவோம். டி இ பவர் மைனஸ் ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா இன்ட்டு டி டிவைடட் பை மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா மைனஸ் இதை அகைன் திரும்பவும் இன்டெக்ரல் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இ பவர் மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா இன்ட்டு டி டிவைடட் பை ஸ்கொயரில் வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா ஹோல் ஸ்கொயர் 0 டு இன்ஃபினிட்டி. இப்போ ஃபஸ்ட்டு
இன்ஃபினிட்டிவ் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ டீக்கு பதிலாக இன்ஃபினிட்டிவ் இன்ட்டு இ பவர் இன்ஃபினிட்டிவ் டிவைடட் பை மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா மைனஸ் இ பவர் இன்ஃபினிட்டிவ் டிவைடட் பை ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா ஹோல் ஸ்கொயர்னு வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் டீக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் 0 இன்ட்டு இ பவர் 0 டிவைடட் பை மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் இ பவர் 0 டிவைடட் பை ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா ஹோல் ஸ்கொயர்னு வரும். இந்த டேர்மில் வந்து இ பவர் இன்ஃபினிட்டிவ் 0, அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லுமே என்ன ஆயிரும் 0ன்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்மும் 0ன்னு ஆயிரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு இ பவர் 0 1 டிவைடட் பை ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா தி ஹோல் ஸ்கொயர். அப்போ வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 டிவைடட் பை ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 டிவைடட் பை ஏ ப்ளஸ் ஜே ஒமேகா ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து எக்ஸ் ஆஃப் ஒமேகாக்கான வேல்யூ. ஃபோர்த்து ப்ராப்ளம் அப்டைன் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி இ பவர் ஏடி யூ ஆஃப் மைனஸ் டின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடுவோம். எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. இப்போ இன்டெக்ரல் யூ ஆஃப் மைனஸ் டி இருக்குது. யூ ஆஃப் டீனா லிமிட் வந்து என்ன வரும்னு பார்த்தோன்னா 0 டு இன்ஃபினிட்டி. இதே யூ ஆஃப் மைனஸ் டீன்னு வந்துச்சுன்னா அப்படியே ஆப்போசிட்டில் வரும், மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0ன்னு லிமிட் வரும். சரிங்களா? அப்போ லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக இ பவர் ஏடி இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. இப்போ பவரில் வந்து சேர்த்துடுவோமா, மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 இ பவர் ஏ மைனஸ் ஜே ஒமேகா இன்ட்டு டி டிடி. இதை சேர்த்துலன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 இ பவர் ஏடி மைனஸ் ஜே ஒமேகா டி டிடின்னு வரும். இதில் டீயை வெளில எடுத்துகிட்டு எழுதிடுவோம். அப்போ இதை இன்டெக்ரல் பண்ணனா இ பவர் ஏ மைனஸ் ஜே ஒமேகா டிவைடட் பை ஏ மைனஸ் ஜே ஒமேகான்னு வரும். லிமிட் 0 மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0. இப்போ ஃபஸ்ட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இ பவர் 0 டிவைடட் பை ஏ மைனஸ் ஜே ஒமேகா மைனஸ் இ பவர் டி. டீக்கு பதிலாக இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணால் இன்ஃபினிட்டிவ் ஆயிரும், மைனஸ் இன்ஃபினிட்டி ஏ மைனஸ் ஜே ஒமேகா. இந்த டேர்ம் ஃபுல்லுமே என்னாகும் 0ன்னு ஆயிரும். அப்போ நமக்கு என்ன தான் வரும் 1 டிவைடட் பை ஏ மைனஸ் ஜே ஒமேகா. இதான் வந்து எக்ஸ் ஆஃப் ஒமேகாக்கான வேல்யூ. ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைண்ட் த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு சைன் ஒமேகா டின்னு கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் படி ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. இப்போ எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணோம். இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிவ் சைன் ஒமேகா நாட் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா சைன் theta equal to e power j theta minus e power minus j theta divided by 2j தெரியும். அதுபடி இங்கே sin omega naught t எழுதணும்னா sin omega naught t equal to என்ன பார்த்தோன்னா e power j omega naught t minus e power minus j omega naught t divided by 2jன்னு வரும். அப்போ இந்த இடத்துல sin omega naught tக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி இ பவர் ஜே ஒமேகா நாட் டி மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா நாட் டி டிவைடட் பை 2j இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. இந்த 2jன்றது கான்ஸ்டன்ட்டு வெளில எடுத்துரும். நெக்ஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணிக்குவோம் உள்ள. இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி இ பவர் j omega naught t into e power minus j omega t minus e power minus j omega naught t into e power minus j omega t dt. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பவர்லாம் 1 divided by 2jன்றது வெளில எடுத்துரும். 1 divided by 2j integral minus infinity to infinity. பவரில் சேமாக ஆட் பண்ணி எழுதுவோமா, கீழே சேமாக இருக்கனால அப்போ இ பவர் ஜேடியை வெளில எடுத்துருவோம். அப்போ ஒமேகா நாட் மைனஸ் ஒமேகா ஜே இன்ட்டு மைனஸ் இ பவர் மைனஸ் ஜேவை வெளில எடுத்தோன்னா ஒமேகா நாட் ப்ளஸ் ஒமேகா இன்ட்டு டி டிடின்னு வரும். இதை இன்டெக்ரல் பண்ணோன்னா 1 டிவைடட் பை 2j. இதை இன்டெக்ரல் பண்ணோன்னா இ பவர் ஜே
ஒமேகா நாட் மைனஸ் ஒமேகா டி டிவைடட் பை ஜே இன்ட்டு ஒமேகா நாட் மைனஸ் ஒமேகான்னு வரும். இந்த சைடு இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா நாட் ப்ளஸ் ஒமேகா இன்ட்டு டி டிவைடட் பை மைனஸ் ஜே இன்ட்டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஒமேகான்னு வரும். அப்போ 1 divided by 2j லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இ பவர் இன்ஃபினிட்டிவ் டிவைடட் பை ஜே ஒமேகா நாட் மைனஸ் ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். சிமிலராக இந்த சைடு இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் டிவைடட் பை மைனஸ் ஜே ஒமேகா நாட் ப்ளஸ் ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 0ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 6th ப்ராப்ளம். ஃபைண்ட் தி ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் x of t equal to sin ஒமேகா நாட் டி இன்ட்டு யூ ஆஃப் டீன் கொஷின் கொடுத்துருக்காங்க. யூ ஆஃப் டீன்ற போது நமக்கு என்ன தான் தெரியும் அப்படின்னு பார்த்தோன்னா லிமிட் தெரியும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். அப்போ எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோன்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. இப்போ யூ ஆஃப் டீன்ற போது நமக்கு லிமிட் எதுலேருந்து எது வரையும் 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டிக்கு பதிலாக சைன் ஒமேகா நாட் டி இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா டி டிடி. இப்போ நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த ஃபார்முலாவில் எந்த ஸ்டெப்ஸ் வரையும் எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இன்டெக்ரல் வரையும் சேம் ப்ரொசீஜர் தான், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ எழுதணுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா 1 divided by 2j இ பவர் j இன்ட்டு ஒமேகா நாட் மைனஸ் ஒமேகா இன்ட்டு டி டிவைடட் பை ஜே இன்ட்டு ஒமேகா நாட் மைனஸ் ஒமேகா மைனஸ் இ பவர் மைனஸ் ஜே இன்ட்டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஒமேகா இன்ட்டு டி டிவைடட் பை மைனஸ் ஜே இன்ட்டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஒமேகா இன்ட்டு 0 டு இன்ஃபினிட்டின்னு வரும். அதாவது லிமிட் மட்டும் சேஞ்ச் ஆகி வரும். மீதி இது வரையும் நம்ம இன்டெக்ரல் பண்ணுற வரையும் சேம் ஸ்டெப்ஸ் தான் இந்த ப்ராப்ளம்க்கு. இப்போ 1 divided by 2j ஃபஸ்ட் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டீக்கு பதிலாக இன்ஃபினிட்டி இ பவர் இன்ஃபினிட்டிவ் டிவைடட் பை ஜே ஒமேகா நாட் மைனஸ் ஒமேகா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இ பவர் இன்ஃபினிட்டிவ் டிவைடட் பை ஜே இன்ட்டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஒமேகா. நெக்ஸ்ட்டு மைனஸ் இ பவர் 0 டிவைடட் பை ஜே இன்ட்டு ஒமேகா நாட் மைனஸ் ஒமேகா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு இ பவர் 0 டிவைடட் பை மைனஸ் ஜே இன்ட்டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஒமேகான்னு வரும். இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லுமே 0 ஆயிரும், ஏன்னா இ பவர் இன்ஃபினிட்டிவ்னு இருக்கனால. அப்போ 1 divided by 2j இன்ட்டு 0 மைனஸ் 1 divided by j இன்ட்டு ஒமேகா நாட் மைனஸ் ஒமேகா மைனஸ் இந்த மைனஸ் இருக்கா, அப்போ இங்கே மைனஸ் வருமா ப்ளஸ் ஆயிரும். சரிங்களா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் 1 divided by j இன்ட்டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஒமேகான்னு வரும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். 1 divided by 2j எல்சிஎம் எடுத்தோன்னா ஜே ஒமேகா நாட் ப்ளஸ் ஒமேகா ப்ளஸ் ஜே இன்ட்டு ஒமேகா நாட் மைனஸ் ஒமேகா டிவைடட் பை ஜே ஸ்கொயர்ட் இன்ட்டு இதில் மைனஸ் இருக்கா, அந்த மைனஸ் இங்கே போட்டுக்குவோம். ஜே ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா நாட் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு வரும். 1 divided by 2j இன்ட்டு மைனஸ் உள்ள மைனஸ் ஜேயால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோன்னா மைனஸ் இன்ட்டு ஜே ஒமேகா நாட் ப்ளஸ் ஜே ஒமேகா ப்ளஸ் ஜே ஒமேகா நாட் மைனஸ் ஜே ஒமேகா டிவைடட் பை ஜே ஸ்கொயரோட வேல்யூ வந்து மைனஸ் 1 இன்ட்டு ஒமேகா நாட் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு வரும். இப்போ ஜே ஒமேகாவும் இந்த ஜே ஒமேகாவும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 2j இன்ட்டு 2j ஒமேகா நாட் மைனஸ் டிவைடட் பை இந்த மைனஸை வந்து மைனஸ் ஒமேகா நாட் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு எழுதுவோம்.
அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஜே கேன்சல் ஆகிடும், டூ கேன்சல் ஆகிடும், அண்டு மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ ஒமேகா நாட் டிவைடட் பை ஒமேகா நாட் ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்னு வரும். இதான் வந்து எக்ஸ் ஆஃப் ஒமேகாக்கான வேல்யூ.